ஒரு வீடியோங்க. பெண்கள் கோயிலுக்கு போகணுங்க. கோயிலுக்கு போகிற நாள் செவ்வாய்க்கிழமை ரொம்ப உயர்ந்த நாளுங்க. அது விட்டா வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உயர்ந்த நாளுங்க. வெள்ளிக்கிழமை நீங்கள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டே வரணுங்க. அதை உள்ளபூர்வமாக நீங்கள் கடவுளை கும்பிடணுங்க. கடவுளை கும்பிடும்போது இடையில போகிற வழியில் யாருக்கிட்டையும் லூஸ் டாக்கிங் வச்சுக்கூடாது. யாருக்கிட்டையும் லூஸ் டாக்கிங் வச்சுக்கூடாது. நேராக அவர் போய் தரிசனம் பண்ணுறீங்க, கும்பிட்றீங்க, வர்றீங்க, பிரசாதம் எதுவும் கொடுத்தா வாங்குறீங்க. இப்படி இருந்து பாருங்கள். அட்லீஸ்ட் 16 நாள் அப்படி இருந்து பாருங்கள். உங்கள் வீட்டுக்காரர் கடுகடுன்னு வீசியிருப்பாருன்னு வச்சுங்களேன். கடுகடை ஒரு சிடுமூஞ்சிக்கு இது கல்யாணம் பண்ணி இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னங்க தப்பாக வச்சுக்காருங்க. ஒரு சிடுமூஞ்சியாக இருப்பார் அவர். சிடுமூஞ்சியாக இருக்கிற மனுஷன் அப்படியே சாப்பிட்டாயிருவார். கடவுளுடைய அனுகிரகம் உங்கள் ஃபேஸில் வந்துடும், உங்கள் முகத்தில் வந்துடும். உங்கள் முகத்தில் வரும்போது அவர் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டாயிருவார். குரலெல்லாம் உயர்த்தி பேச மாட்டார், அமைதியாயிருவார். இப்படி நடக்குங்க. நீங்கள் இப்படி நடக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் கோயில் வழிபாடெல்லாம் சாமியோடைய பக்தியெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் என்ன அதிகமாக இருக்கணும். இறைவன் இல்லாமல் நாமெல்லாம் இல்லைங்க. இறைவன் தாங்க எல்லாமே நமக்கு. என்ன காசு பணம் வீட்டில் தங்குது, லட்சுமி கடாட்சம் வருது அப்படின்னு சொன்னாமா, லட்சுமி கடாட்சம் நமக்கு வீட்டுக்கு உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அக்கம் பக்கத்துலேயோ ஆரையுமா வீட்டுக்குள்ளேயெல்லாம் அனாவசியமாக அலா பண்ணக்கூடாது. வந்தாங்களா கேட்டோட நின்று பேசணும். வந்தாங்கண்ணா வாசலோடு நின்று பேசிட்டு ஓகேங்க எனக்கு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு உள்ளே போயிடணும். லூஸ் டாக்கிங் பண்ணிட்டு பக்கத்தில் வீட்டுக்கு வர வச்சு வீட்டுக்குள்ளே விடவே கூடாது. அவங்க கண் திஷ்டி பட்டுச்சுன்னா எவ்வளவோ எஃபெக்ட் எல்லாம் இருக்குது. அந்த எஃபெக்ட் அது சரி பண்ணுறதுக்கு நிறையா வேலைகள் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, பை. பார்க்கலாங்க. முருகன் துணை. ஓகே.